தமிழக ஆளுநர் ரவியை திரும்பப் பெறுதல், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துதல், இலங்கை கடற்படையின் அத்துமீறல்கள் உள்ளிட்ட பிரச்சினைகளை நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் எழுப்புவோம் என்று திமுக மக்களவைக் குழு தலைவர் டி.ஆர். பாலு கூறியுள்ளார். டெல்லியில் இதனை தெரிவித்த அவர், வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராகவும், யுஜிசி நெறிமுறைகளை திரும்பப் பெறுதல், மத்திய அரசு திட்டங்களுக்கு ஹிந்தியில் பெயர் வைப்பதை எதிர்த்தும், வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வீடியோ பதிவுகளை தேர்தல் ஆணையம் தர மறுப்பதை கண்டித்தும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்போம் என்றார். மாநிலத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற ரவி கவர்னருடைய அத்துமீறல்கள் அரசு சட்டத்துக்கு புறம்பாக செயல்படும் நிலை, ஏறத்தாழ ஒரு அரசியல்வாதியை போல செயல்படும் நிலையை தவிர்ப்பதற்கு அவரை அங்கிருந்து அவரை எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம அது பற்றி பேசுவதற்கு பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு நாங்கள் நிச்சயமாக அது பேச போகிறோம். அது குறித்து நீங்கள் அலோவ் பண்ணணும், பர்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். புதிய சட்டங்களை இயற்றும் இடமாக மட்டுமே நாடாளுமன்றம் இல்லாமல் அதிமுக்கிய மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் இடமாக இருப்பதை மத்திய அரசு மறந்து எதிர்க்கட்சிகளின் பல கேள்விகளுக்கு பதில் தருவதில்லை என்று திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா குற்றம் சாட்டினார். அதாவது நாடாளுமன்றம் என்பது வெறும் சட்டங்களை இயற்றுகிற மன்றம் மட்டும் அல்ல. மக்கள் பிரதிநிதிகளாகிய எங்களை போன்றோர் சில முக்கியமான பிரச்சனைகளை எழுப்ப விரும்புகிற போது அதற்கென்று தனித்தனி விதிமுறைகள் இருக்கின்றன. அதில் தான் கவன ஈர்ப்பு தீர்மானம், குறுகிய கால விவாதம், ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன், காலிங் அட்டென்ஷன். ஆனால் இந்த பிஜேபி பொறுப்பேற்றதற்கு பின்னால் இதற்கு பெரும்பாலும் அனுமதியை தருவதில்லை. ரொம்ப எப்போதாவது கொடுப்பார்களானால் அது உப்பு சப்பு இல்லாத ஒரு பிரச்சனையை தான் எடுப்பார்களே தவிர, எதிர்க்கட்சிகள் இது மாதிரி பிரச்சனைகள், தலைபோகிற பிரச்சனை, கொழுந்து விட்டு எறிகிற பிரச்சனை என்று கொடுப்பது எதையும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதில்லை. காரணம், எடுத்துக்கொண்டால் அவர்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் சொல்வதிலிருந்து நழுவுவதற்காகவே அதை அனுமதிப்பதில்லை. நாங்களும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறோம்.